இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? ஆர்டிகல் 162, ஆர்டிகல் 148, ஆர்டிகல் 153, ஆர்டிகல் 174. விடை வந்து ஆர்டிகல் 148. விடை பி. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. எது முன்னாடி வருதோ அவரு ரிட்டையர்ட் ஆகுவாரு. அடுத்து உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிமூவல் ப்ரொசீஜர் என்னவோ அதுதான் இவருக்கும். இந்திய அரசமைப்பு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு ஒருங்கிணைந்த தணிக்கை முறையையும் அமைப்பையும் உருவாக்கி உள்ளது. பாருங்க, சிஏஜின்னு சொல்லக்கூடிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அரசமைப்பின் 148வது உறுப்பின்படி தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ளார். இந்த இந்திய கூட்டாட்சி முறையில் மாநிலங்களுக்கென்று தனியான தணிக்கை அமைப்பு இல்லை. எல்லாமே காமனானதா, ஸ்டேட்டுக்கு தனியா கிடையாது.